ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வான் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஸ்ரீதேவி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மளிகை கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஓரளவு நல்ல வசதியெலாம் இருக்குதுங்க. வீடு, நிலம், காடு அப்படின்ட்டு இருக்குங்க. ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. வீடு ஒரு 3 வீடு இருக்குங்க. மாடி வீடு 2. இவங்க ஒரு போர்ஷனில் குடியிருக்காங்க. மீதியில் வாடகை விட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் எதிர்பாராத விதமாக மஞ்சக்காமலை, கேன்சர் இதெல்லாமே தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுடைய அப்பாவை தான் இவங்க கூட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலே போதுங்க. நல்ல குணமாக இருக்கணும். ஓரளவு நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறவராக இருக்கணும். குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக தான் எனக்கு வேணும். அதாவது குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு இவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா என் கூட தாங்க இருப்பாங்க. ஸோ இதுகளாக ஏற்றுக்கக்கூடியவராக இருக்கணும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், என்னோடய குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நதியா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்இ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 48,000க்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கோவையில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் இவங்க தனிமையில் வசிச்சிட்ருக்கிறவங்க இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும்தாங்க. ஸோ பையனை நல்லா படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பட் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் மனைவி வீட்டுக்கே போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குன்னு ஆதரவு யாரும் இல்லைங்க. அதனால் இவங்க ஓரளவு வசதியெலாம் இருக்குதுங்க. சொந்த வீடு, கொஞ்சம் நிலம், ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. கொத்தைக்கு விட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 4 இடத்துல ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் விற்று எடுத்துகிட்டு என்னோடய பையனுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அவரோட போகிறதுனாலும் ஓகே, இல்லை வீட்டோட மணமகனாக வந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்களாம் யாரும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கு ஓரளவு ஃபேமிலி பெருசாக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.